டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். தினமொரு தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஐஃபை ஸ்பேஸ்க்காக சேஃப் வாலில் எப்படி நம்ம வேலட் க்ரியேட் பண்ணுறது. ஓகே, இப்போ மேக்ஸிமம் எல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவோம். ஆண்ட்ராய்ட் ஃபோன்னா இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம சேஃப் வால்னு சொல்லி சர்ச் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சேஃப் வால் சர்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த ஒரு சிம்பிளில் வரும். இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் நியூ வேலட் அப்படின்னு கேட்கும். கிரியேட் நியூ வேலட் டச் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு 6 பின்னு, அதாவது வந்து நம்ம ஏடிஎம்மில் நம்ம பின் வச்சுருப்போம் இல்லைங்களா, இல்லை இந்த ஜிபே ஃபோன்பேயில் வந்து நம்ம 6 டிஜிட்டில் ஒரு பின்னு மறக்காத மாதிரி நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு 6 பின்னு நம்ம ஞாபகத்தில் இருக்க மாதிரி போட்டுக்கணும். இந்த பின்னு இருந்தால் தான் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது வந்து இந்த பின்னு போட்டு தான் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். அதனால் ஞாபகம் இருக்க மாதிரி இந்த 6 பின் நீங்கள் போட்டுக்கிறீங்க. போட்டதுக்கப்புறம் கிரியேட் நவ்னு கேட்கும். அடுத்தது வந்து பேக்கப் நவுன்னு கேட்கும். கிரியேட் நவ் கொடுத்ததுக்கப்புறம் பேக்கப் நவுன்னு கேட்கும். நீங்கள் பேக்கப் டச் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது வந்து பேக்கப் கூகுள் ட்ரைவ், பேக்கப் மேனுவலின்னு கேட்கும். நீங்கள் மேனுவலியை கிளிக் பண்ணிக்கோங்க. மேனுவலி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது வந்து இந்த ஒரு 3 இதுக்கு வந்து டிக் பண்ண சொல்லும். இப்போ டிக் பண்ணதுமே கீழே அண்டர்ஸ்டாண்ட் இருக்கிறது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு இந்த ஆரம்பத்தில் போட்ட அந்த 6 பின்னை வந்து திரும்ப போட சொல்லி கேட்கும். 6 பின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேஜ். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 12 வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 12 வேர்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலட்டில் வரக்கூடிய வருமானத்தை வந்து இந்த 12 வேலை வச்சு தான் நம்ம அடுத்து வேறு ஒரு வேலட்டில் மூலியமாக எடுக்கணுன்னாலும் நம்ம எடுக்க முடியும். அப்போ இந்த 12 வேர்டை வந்து நீங்கள் ஒரு டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்ததுமே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து இது வந்து எம்டியாக இருக்கும். இப்போ இங்கே எம்டியாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் இங்கே ஃபஸ்ட் பேஜில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து 1 by 1 பார்த்தீங்கன்னா ஜூனியர், கிரேம், ஸ்டேவ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஆர்டரில் வந்து கீழே வந்து நம்ம டச் பண்ணணும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் இருக்குது. இங்கே வந்து அந்த ஜூனியருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5வது இடத்துல இருக்குது. இப்போ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக் இந்த இடத்துல போயிட்டு ஃபில் ஆகும். அந்த மாதிரி அடுத்த வேர்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது இங்கே ஃபில் ஆகும். அப்படியே 1 by 1 இங்கே ஃபில் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 வேர்டுமே இங்கே ஃபில் ஆகி கம்ப்ளீட் ஆகும். அதாவது இந்த ஆர்டர் பிரகாரம் நம்ம ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து வெரிஃபை கேட்கும். இப்போ வெரிஃபை நீங்கள் கொடுத்ததுமே உங்கள் வேலட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோனில் வந்து ஃபோட்டோவை எடுத்து வைக்கிறதோ இல்லை வேறு இடத்து யாருக்கும் அனுப்புகிறதோங்கிறது வேண்டாம். ஏன்னா இந்த 12 வேர்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த 12 வேர்டு அந்த 12 வேர்டு வேறு நபருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவங்க உங்களோட வேலட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 12 வேர்டு வந்து ஒரு டைரியில் நோட் பண்ணி எந்த அளவுக்கு சேஃப்டியாக வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. என்ன ரீசன்னா நீங்கள் ஒரு ஃபோன் வந்து மிஸ் ஆகிருச்சு இல்லை வேறு ஒரு புது ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த 12 வேர்டு இருந்துச்சுன்னா தான் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபோன் வந்து வேறு ஃபோன் மாற்றுறீங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த வேலட்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லைங்களா, கிரியேட் நியூ வேலட் சொன்னோம். இப்போ இந்த கிரியேட் நியூ வேலட்டை வந்து டச் பண்ணாமல், அதாவது வேறு ஃபோன் மாற்றுறீங்க அப்படின்னா இந்த கிரியேட் நியூ வேலட்டை டச் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த ஆட் எக்ஸிட்டிங் வேலட் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் டச் பண்ணும்போது அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் இந்த 12 வேர்டை போட்டு நீங்கள் வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து இங்கே வந்து ரெக்கவர் ஆகிக்கும். அப்போ ஃபோன் மிஸ் ஆனாலுமே இந்த 12 வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஃபோன் நீங்கள் வேறு மாற்றினாலும் இந்த 12 வேர்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த 12 வேர்டுங்கிறது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு பாருங்கள். நீங்கள் மொபைல்லையோ இல்லை வேறு இடத்துல வைக்கும்போது உங்கள் மொபைல் மிஸ் ஆனிச்சு அப்படின்னா யாருக்கு அந்த ஃபோன் கிடைக்குதோ அவங்களுக்கு அந்த 12 வேர்டு தெரிஞ்சுனாலும் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த 12 வேர்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை லட்சம் டாலர் இந்த வேலட்டில் வந்தாலும் அதை எப்போயுமே எடுக்க முடியாது. அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த 12 வேர்டு. ஓகேங்களா, அதுக்காக இந்த 12 வேர்டோட இம்பார்ட்டண்ட்டுக்காக தான் இந்த வேலட்டை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.